தாமஸ் ஆல்வா எடிசனு, கிரகாம் பெல், இவங்க எல்லாரும் இவங்கள்ட்ட பிச்சை வாங்கணும். மாணவனா இருந்து படிச்சுக்கணும். அம்புட்டு அறிவாளி. அதுல குறிப்பா நம்ம சயின்டிஸ்ட்கள் தமிழ்நாட்டு ஆண்ட முதலமைச்சர் இருக்காங்க பாருங்க. எத்தனை முதலமைச்சர்? ஒன்னு ஐயா கருணாநிதி, இன்னொன்னு ஐயா எம்ஜிஆர், அம்மா ஜெயலலிதா. இந்த மூணு பேரும் போட்ட நாம இருக்கு பாரு, நமக்கு பயங்கரமானது. ஒண்ணு கத்துக்க, இங்க பாரு, தெரிஞ்சுக்க பாரு. இவங்க ஆட்சி முறைய பாரு. தேசத்தின் இளைஞர்கள் அறிவி பசி கொண்டு அலைகிறார்கள். என்னரும் பிள்ளைகளே, அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்று போதித்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய புரட்சி மொழிக்கேற்ப இந்த நாட்டின் இளைஞர்கள் அறிவி பசி கொண்டு அலைகிறார்கள். அதனால் சென்னை கன்னிமாரா நூலகத்தில் இடமில்லை, அதை இடித்துவிட்டு ஒரு 100 ஏக்கரில் நூலகம் கட்டுவோம் என்றால் அந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளருது என்று வரும். சென்னை சென்ட்ரல் ஜெயிலிலே இடமில்லை, குற்றவாளிகள் கைதிகள் நெருக்கடியாக கூடிவிட்டார்கள், அதனால் புழலிலே 100 ஏக்கரில் ஜெயில் கட்டுவோம் என்றால் இந்த நாடு எங்க போகுது என்று நாங்கள் ஒன்றில நீ தெரிஞ்சு கொண்டுதான். கொள்ளகாரப்பைய திருட்டுப்பைய நாடு குற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கு. எந்த நாட்டில் மருத்துவமனையில் நீதிமன்ற கோர்ட்டிலே கூட்டம் குறைவாக இருக்கோ அந்த நாடு குற்றமற்ற சமூகமாகும், ஆரோக்கியமாக சமூகமாகும், வாழுது வளருது என்று பொருள். 100 ஏக்கர்ல குப்பமேடு. எங்க? எழில் நகர். நகருக்கு பேர் என்ன? எழில் நகர். குப்பை என்ன குப்பை? பிளாஸ்டிக், பாலித்தீன். குளைமம், நெகிழி. தமிழ்ல குளைமம், நெகிழி. ஆங்கிலத்தில் பிளாஸ்டிக், பாலித்தீன். இது ரெண்டையும் மக்கும் குப்பை, மக்காத குப்பை, இந்த குப்பையெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் பேசிக்கிடாது. ஒரு அற்ப பாலித்தீன் பிளாஸ்டிக்கை தடை செய்ய முடியல. பேனிட், தூக்கிட்டு போக முடியல. மாற்றுக்கு வாடான்னு சொல்ல முடியல. மாற்று இல்லையா? இருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.